வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு தகவலுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். என்னென்னா, இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போட பொறுத்தளவுக்கு நம்ம வோல்ட்டு வந்து ஏசி வோல்ட்டு கொடுத்துட்றோம். நல்லா ஆம்பிளிஃபையர் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. நான் ஆன் பண்ணோன்னா டப்புன்னு எதுவுமே சவுண்ட் வராது, எந்த கம்யூனிட்டிலாம் ஓடிட்டுருக்கோம். ஆனால் திடீர்னு ஒரு தடவை நம்ம ஆன் பண்ணும்போது ஏதாவது ஒரு ஸ்பீக்கர்லையோ இல்லை 2 ஸ்பீக்கர்லையோ டப்புன்னு சவுண்ட் வந்துச்சுன்னா, முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, எந்த சேனலில் சவுண்டு வருதோ அந்த ரிலே வந்து நீங்கள் செக் பண்ணணும். ஏன்னா இப்போ இந்த போட பொறுத்தளவுக்கு நான் இந்த ரிலே வந்து நான் அந்த மாதிரி டப்புன்னு சவுண்ட் வந்தப்போ நான் செக் பண்ணால் என்னென்னா, இந்த ரிலே வந்து ஆன் பண்ணாலும் சரி ஆஃப் பண்ணாலும் சரி அது ஒரே ஷார்ட்லேயே இருந்துச்சு. அதாவது இந்த ரிலே பொறுத்தளவுக்கு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் நம்ம ஆன் பண்ணும்போது ஒரு 5 செகண்ட் கழிச்சு தான் இந்த ரிலேக்கு வந்து வோல்ட் போகும். அப்போ தான் வந்து ஸ்பீக்கரோட அவுட்புட்டுக்கு அந்த சிக்னலை கொடுக்கணும். இது என்ன செய்யுதுன்னா, ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் ஆன் பண்ணாலும் சரி இல்லை ஆஃப் பண்ணாலும் சரி இது வந்து ஆன்லேயே இருக்கு வருதுங்க. அப்படி ஆன்லேயே இருக்கனால என்ன நடக்கும்னா, நீங்கள் ஒரு ஆம்பிளிஃபையரில் ஐசியோ அல்லது டிரான்சிஸ்டர் எதை யூஸ் பண்ணாலும் கம்ப்ளைண்ட் ஆகாத வரையும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த ஐசியோ டிரான்சிஸ்டர் ஷார்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுங்க, ஸ்பீக்கர் அவுட்புட்டில் டிசி வோல்ட் வந்துச்சுன்னா என்ன செய்யும்னா, இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனில் ரெசிஸ்டர் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ரெசிஸ்டர் என்ன செய்யும், இந்த ஸ்பீக்கர் அவுட்புட்டில் டிசி வோல்ட் வந்துச்சுன்னு சொல்லி இந்த ரிலேக்கு போகிற வோல்ட்டை கட் பண்ணும். ஆனால் இந்த ரிலே பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி ஷார்ட் ஆகியே இருக்குது. அப்படிங்கும்போது இந்த ரிலேக்கு வந்து வோல்ட் வந்தாலும் சரி வராட்டினாலும் சரி ஸ்பீக்கர் அவுட்புட்டில் வர வோல்ட்டு அப்படி வெளியே தள்ளிடும். அப்படிங்கும்போது நம்ம ஸ்பீக்கருக்கு வந்து கம்ப்ளைண்ட் வர கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, ஆம்பிளிஃபையர் ஆன் பண்ணும்போது டப்புன்னு ஏதாவது ஒரு சவுண்ட் ஸ்பீக்கரில் வந்துச்சுன்னா, ஏதோ ஒரு சேனல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது எந்த சேனலில் வருதோ அந்த ரிலே வந்து ஷார்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது முக்கியமான கம்ப்ளைண்ட்டு. அது நான் இதில் வந்தனால தான் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா எந்த ஸ்பீக்கரில் சவுண்டு வரல, ஆன் பண்ணும்போது டப்புன்னு சவுண்டு வரல அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ எல்லா சேனல்லையும் டப்புன்னு வந்துச்சுன்னா அது வந்து நான் சொன்ன மாதிரி வயரிங் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். அதாவது நம்ம வந்து இன்புட்டு ஏசி வோல்ட்டுக்கு போல டிசி வோல்ட்டு கொடுத்துருந்தாலோ இந்த மாதிரி இருக்குது, நான் டப்புன்னு வந்துச்சுன்னா நான் அதுக்கு சொல்ல. நார்மலாக நம்ம பெர்ஃபெக்டாக நான் வயரிங் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஸ்பீக்கர் அவுட்புட்டில் டப்புன்னு சவுண்ட் வந்துச்சுன்னா இந்த ரிலேவே செக் பண்ணுங்கள். இந்த கம்ப்ளைண்ட் வந்து இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டில் வந்துருந்துச்சு, அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போட பொறுத்தளவுக்கு ரிலே வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கணும். குவாலிட்டி இல்லைன்னு வச்சுங்க, சீக்கிரம் அந்த ரிலே கம்ப்ளைண்ட் வந்துடும். அந்த மாதிரி இந்த போர்டில் அந்த கம்ப்ளைண்ட் வந்துச்சு, அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.